அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு மக்கள் சேவை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த வார மக்கள் சேவை நிகழ்ச்சி ஒரு முக்கியமான ஒரு தலைப்பை மக்களுக்கு விளங்கப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியை எடுக்க இருக்கின்றது. குறிப்பாக கடந்த 2 மாத காலமாக நாட்டில் பல்வேறுபட்ட பகுதிகளிலும் பல்வேறுபட்ட இடங்களிலும் பேசப்பட்ட பல்வேறுபட்ட சமூகங்களிலும் மக்கள் மத்தியில் பேசப்பட்ட மிக முக்கியமான விடயம் இந்த நாட்டின் அரசியலமைப்பு சம்பந்தமாகவும் இந்த நாட்டில் ஏற்பட்டிருந்த அரசியல் குழப்ப நிலை தொடர்பாகவும் பேசப்பட்டது. பல்வேறுபட்ட வியாக்கியானங்கள் சொல்லப்பட்டது, பல்வேறுபட்ட நியாயப்படுத்தல்கள் முன்வைக்கப்பட்டது. இவை அனைத்தும் இந்த நீதித்துறை, சட்டவாக்கத்துறை, நிறைவேற்றுத்துறைகளுக்கு இடையிலான ஒரு முரண்பாட்டை எவ்வாறு தீர்க்கப்பட்டது என்று ஒரு வரலாற்று முக்கியத்துவமான தீர்ப்பு ஒன்று வெளிவந்து இப்போது நாடு ஒரு சுமூகமான நிலையை நோக்கி பயணிக்க தொடங்கியிருக்கிறது. ஆகவே இந்த குழப்ப நிலை, அதே போல இந்த நிறைவேற்றுத்துறை, சட்டவாக்கத்துறை, நீதித்துறையின் பங்களிப்பு, இந்த நிர்வாகம் சம்பந்தமாக, அதே போல இந்த அரசியல் அமைப்பு அப்படின்ற விடயம் எந்த அளவு முக்கியத்துவமானது அப்படின்ற விஷயங்களை இந்த வார மக்கள் சேவை நிகழ்ச்சியில் நாங்கள் பேசுவோம். குறிப்பாக இந்த அரசியலமைப்பு விடயங்களை பற்றிய பார்வை அல்லது சம்பந்தமான தெளிவு, அது சம்பந்தமான தேடல் இந்த குறிப்பிட்ட ஒரு 50 நாட்களில் மிக அதிகமாக மக்கள் மத்தியில் இருந்தது. மிக சாதாரணமாக எல்லா வேலைகளை செய்கின்ற, எல்லா தரத்தில் வாழுகின்ற, எல்லா சமூக மட்டங்களில் வாழுகின்றவர்களும் இந்த அரசியலமைப்பு பற்றிய ஒரு தேடலை இந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். முக்கியமாக ஒரு நாட்டினுடைய அதி உச்ச சட்டம் அல்லது நாட்டை நிர்வகிக்கின்ற, வழிநடத்துகின்ற மிக முக்கியமான சட்டம் இந்த அரசியலமைப்பினூடாக, இந்த அரசியலமைப்பு பற்றி தெரிந்து வைத்திருப்பதனூடாக மேற்கொள்ளப்படுகிறது. இந்த அரசியலமைப்பு என்பது அனைவரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய விடயம். அரசியலமைப்பில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற விடயங்கள் மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஆகவே இந்த நிகழ்ச்சி ஒரு சிறு முயற்சியாக இந்த குழப்ப நிலை சம்பந்தமாகவும், இந்த நாட்டினுள் நிர்வாகம் சம்பந்தமாகவும், இந்த நிறைவேற்றுத்துறை, சட்டவாக்கத்துறை, நீதித்துறை எந்த முக்கியத்துவமானது என்பது சம்பந்தமாகவும் பேச இருக்கின்றது. அந்த வகையில் எங்களோடு பல்வேறுபட்ட நிகழ்ச்சிகளில் தமது சட்ட நுணுக்கமான விடயங்களை விளக்கப்படுத்தி மக்களை தெளிவுபடுத்தி இருக்கின்ற சட்டத்தரணி ஐங்கரன் இந்த வாரமும் கலையகம் வந்திருக்கின்றார். வணக்கம் ஐங்கரன். வணக்கம். மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்ற ஒரு இடைவெளி பிற சந்திக்கிறேன். ஒரு பரபரப்பான ஒரு ஓட்டம் போல் இருக்கிறது சமூகத்தில். இது அரசியல் தொடர்பாக ஆர்வம் இருக்கின்றவர்களுக்கும் சரி, சாதாரண அரசியல் பற்றிய பெரிய ஆர்வம் இல்லாதவர்களுக்கும் சரி, இந்த குறிப்பிட்ட ஒரு 8 வார காலம் 50 நாட்கள் மிக பரபரப்பாக, செய்திகளுக்கு பஞ்சம் இல்லாத நாட்களாக, மிக ஒரு செய்திகள் பால் ஆர்வத்தை உண்டு பண்ணுகின்ற விடயங்களாக இருந்திருக்கின்றது. உண்மையில் இந்த நிறைவேற்றுத்துறை, சட்டவாக்கத்துறை, நீதித்துறை என்பன ஒரு நாட்டினுடைய நிர்வாகத்தை இவ்வாறு கையாளுகின்றது, அது எவ்வாறு முக்கியத்துவம் பெறுகின்றது ஒரு நாட்டை பொறுத்த வரைக்கும்? அது இலங்கைக்கு மாத்திரமே உலக நாடுகளின் வளமை எவ்வாறு இருக்கிறது? இதன் முக்கியத்துவம் பற்றி சொல்லு. இந்த துறைகள் மூன்றும் ஒரு நாட்டினுடைய கவர்னன்ஸ் சம்பந்தமான தூண்கள் என்று சொல்லப்படுகின்றது. அதாவது ஒரு நாட்டுடைய கட்டமைப்பு எவ்வாறு அமைய வேண்டும், அந்த கட்டமைப்புகள் எவ்வாறு பரிபாலிக்கப்பட வேண்டும், அந்த கட்டமைப்புகளுக்கு இடையிலான கண்காணிப்புகள் எவ்வாறாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையான விஷயங்களை கொண்டதாகத்தான் இந்த 3 துறைகளும் காணப்படுகின்றது. ஜனநாயகம் உள்ள நாடுகளில் இந்த 3 துறைகளும் காணப்படும், அந்த கட்டாயமாக காணப்பட வேண்டும். இந்த துறைகள் எந்த அளவுக்கு தங்களுடைய செயல்களை சரியாக செய்கின்றதோ அந்த அளவுக்கு ஜனநாயகம் பாதுகாக்கப்படுகின்றதாக அமையும். உதாரணமாக பார்க்கதாக சொன்னால், இப்பொழுது ஒரு நாட்டினுடைய கொள்கை வகுப்பு சம்பந்தமாக சட்டவாக்கத்துறையிலே சட்டமாக்கப்பட வேண்டும். அந்த சட்டவாக்கத்துறை கொண்டு வருகின்ற சட்டங்களை நிர்வாகத்துறை அமல்படுத்த வேண்டும். அவ்வாறு அமல்படுத்தப்படுகின்ற பொழுது ஏதாவது அதிகார மீறல்கள், குறைபாடுகள் காணப்படுகின்ற போது அதை தட்டி கேட்கின்ற அமைப்பாக நீதித்துறை காணப்படும். அந்த அடிப்படையிலே இந்த 3 துறைகளும் காணப்பட்டாலும், வேறு வேறாக காணப்பட்டாலும், ஒரு விடயத்தினை செயற்படுத்துகின்ற பொழுது, நாட்டின் நிர்வாகம் ஒன்று வருகின்ற பொழுது, அந்த 3 துறைகளும் சமனான அளவிலே தங்களுக்குள் விட்டு கொடுப்பினை மேற்கொள்ளாது. அதாவது விட்டு கொடுப்பினை மேற்கொள்ளாதுன்னு சொல்லுகின்ற பொழுது, எந்த ஒரு துறைக்கும் சார்பாக இல்லாமல், அதை எந்த ஒரு துறையையும் முன்னிலைப்படுத்தாமல் சமனான அளவிலே தங்களுடைய செயல்களை செய்கின்ற பொழுது ஜனநாயகத்துடைய அடிப்படை கோட்பாடுகள் பாதுகாக்கப்படும். ஐயா, நீங்கள் முதல்ல சொல்லையில் எங்களோட பேசுகிற ஒரு விஷயம் இந்த இடத்துல ஞாபகப்படுத்தணும். இந்த நிறைவேற்றுத்துறை, சட்டவாக்கத்துறை, நீதித்துறை அப்படின்னு சொல்லி வரையில் ஒரு பொதுவான ஒரு ஐடியா இல்லாட்டி பொதுவான ஒரு எண்ணத்தை உருவாக்கி கொள்றதுக்கு மக்களுக்கு இது 3 இயங்குறதுக்கான ஒரு அடித்தளமாக அரசியலமைப்பு இருக்கின்றது. ஆக இந்த நிறைவேற்றுத்துறை, நிர்வாகத்துறை, அதுபோல் இந்த நீதித்துறை, சட்டவாக்கத்துறை, இந்த துறைகளில் ஒரு நாடு நிர்வாகத்தை நடத்துகின்ற போது அல்லாட்டி ஏதாவது ஒரு விடயத்தை முன்னகர்த்துகின்ற போது எங்கே ஆரம்பிக்கின்றது, எவ்வாறு இந்த சர்க்கிள், இந்த பில்லர்ஸ் எவ்வாறு சமமாக இருக்க வேண்டும்? முதலில் 3 துறைகளையும் தெளிவுபடுத்துகின்றேன். நிர்வாகத்துறை என்று வருகின்ற பொழுது ஜனாதிபதியிலிருந்து அமைச்சரவை, அதன் மூலமாக சகலவிதமான நிர்வாகத்தையும் பார்க்கின்ற துறை நிர்வாகத்துறை. நீதித்துறை என்று சொல்வது எங்களுடைய
உயர் நீதிமன்றத்துக்கு கீழே வருகின்ற அனைத்து விதமான நீதிமன்ற கட்டமைப்புகளும் நீதித்துறையாக பார்க்கப்படும். அனைத்தது சட்டவாக்கத்துறை எங்களுடைய பாராளுமன்றம், அங்குதான் சட்டங்கள் ஆக்கவாக்கப்படுகின்றது. ஒரு நாட்டினுடைய நிர்வாகம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கான தீர்மானங்களை எங்களுடைய ஜனநாயக கட்டமைப்பின் மூலமாக மக்களுடைய பிரதிநிதிகளாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் நிறைவேற்றுகின்றார்கள். அவ்வாறு மக்களுடைய பிரதிநிதிகள் நிறைவேற்றுகின்ற விடயங்கள் நிர்வாகத்துறையின் மூலமாக அமல்படுத்தப்படுகின்றது. அவ்வாறு அமல்படுத்தப்படுகின்ற பொழுது அதிலே ஏற்படுத்தப்படுகின்ற சிக்கல்கள் சம்பந்தமாக, சட்ட சிக்கல்கள் சம்பந்தமாக தலையிட்டு அந்த சரியான நியாயத்தை, தீர்ப்பை வழங்குகின்ற செயற்பாடாக நீதித்துறை காணப்படுகின்றது. உதாரணமாக எங்கே ஆரம்பித்து எங்கே வருகின்றது என்பது சொல்வது கஷ்டமான விஷயம் என்னென்னு சொன்னால், மூன்றும் ஒரு சைக்கிளில் இருக்கின்ற ஒரு விஷயம் போன்றது, ஒரு வட்டத்தில் ஒரு சுழற்சியில் இருக்கின்றது போன்றது. உதாரணமாக நிர்வாகத்துறையிலே நாங்கள் ஒரு விஷயத்தை முன்னெடுக்க போகின்ற பொழுது அதிலே சிக்கல்கள் ஏற்படுகின்ற பொழுது நிர்வாகத்துறை பாராளுமன்றத்திற்கு முன்மொழிவொன்றை கொண்டு செல்லும், இது சம்பந்தமான சட்டம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அதன் அடிப்படையிலே அப்பொழுதுதான் அங்கு ஆரம்பிக்கப்படுகின்றது நிர்வாகத்துறையினர். பிறகு அது சட்டவாக்கத்துறைக்கு கொண்டு செல்லப்படுகின்றது. பிறகு அமல்படுத்தப்படுகின்ற பொழுது அதில் ஏற்படுகின்ற சட்ட சிக்கல்கள் ஏற்பட்டால் நீதித்துறைக்கு மாற்றப்படுகின்றது. அவ்வாறு அங்கு ஆரம்பிப்பது நிர்வாகத்துறையாக இருக்கின்றது. ஆனால் அவ்வாறு இல்லாமல் தானாகவே முன் சட்டவாக்கத்துறையிலேயே ஆரம்பிக்கின்ற பொறிமுறைகளும் காணப்படுவதாக இருக்கின்றது. அப்ப எந்த புள்ளியில் ஆரம்பிக்கும் சொல்ல முடியாது. ஆனால் 3 புள்ளிகளுக்கு இடையிலும், அதாவது இந்த 3 துறைகளுக்கும் பிற தூண்களுக்கு இடையிலும் நெருங்கிய தொடர்பு இருப்பு என்பது அந்த 3 ஒன்று சேர்ந்து செயற்படுவது என்பதுதான் ஜனநாயகத்தினுடைய வெற்றியாக காணும். இதில் இப்படி ஒரு கேள்வியும் வருகிறது. 3 ஒன்று சேர்ந்து செயற்பட வேண்டும், ஆனால் 3 ஒரே இடத்தில் அதிகாரம் குவிக்கப்பட்டதாகவும் இருக்கக்கூடாது. நாங்கள் எங்களுடைய அரசியலமைப்பினூடாக சில திருத்தங்களை மேற்கொள்வதும் அதற்கான ஒரு எதிர்காரணியாக அமைந்தது. இந்த நிர்வாகத்துறையில் இருக்கின்ற தலைவராக இருக்கின்ற நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறை. 3ம் ஒன்றோடு ஒன்று தொடர்பு பட்டிருக்க வேண்டும், அதே நேரம் ஒன்றையொன்று தங்கி, 3ம் ஒன்றோடு ஒன்று வேறுபட்டிருக்க வேண்டும், அதே நேரம் ஒன்றோடு ஒன்று தங்கி இருக்கவும் வேண்டும். எந்த அடிப்படையில் இது கொண்டு வரப்பட்டது என்று சொன்னால், ஆரம்பத்திலே மன்னராட்சி முறைகள் காணப்பட்டது. அவரிடம்தான் சகல விதமான அதிகாரங்களுக்கும் இது காணப்பட்டது. இந்த 3 துறை சம்பந்தமான அதிகாரங்கள் காணப்பட்டது. ஆனால் அவ்வாறு காணப்படுகின்ற பொழுது அதிகார துஷ்பிரயோகம் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. அதை இல்லாதொழிக்கின்ற நோக்கில் ஜனநாயகத்தை நோக்கி நகர்கின்ற பொழுது இந்த விதமான கோட்பாடுகள் உள்வாங்கப்பட்டது. அந்த அடிப்படையிலே தனி நபரிடமோ ஒரு குழுவிடமோ இந்த சகலவிதமான அதிகாரம் 3 துறை சார்ந்த அதிகாரங்களும் காணப்படுகின்ற பொழுது அதிகார துஷ்பிரயோகத்துக்கான சந்தர்ப்பங்கள் அதிகம். அதன் காரணமாகத்தான் இதை பிரித்து வழங்குகின்ற பொழுது எந்த விதமான அதிகாரங்களும் ஒரு நபரிடமோ ஒரு குழுவிடமோ குவிக்கப்படாது. அதன் மூலமாக அதிகார துஷ்பிரயோகம் மட்டுப்படுத்தப்படும். அந்த அடிப்படையில் தான் இந்த அதிகார பரவலாக்கம் அதிகார பிரிவுகள் கொண்டு வரப்பட்டது. இருப்பினும் இந்த பிரிவுகள் 3ம் முற்றுமுழுதாக பிரிந்திருக்க வேண்டும் என்று சொல்வது கொள்கை அடிப்படையில் வேண்டும் என்றால் சாத்தியமானதாக இருக்கலாமே தவிர, நடைமுறை என்று பார்க்கின்ற பொழுது இந்த 3 கிடையிலும் 3 துறைகளுக்கு இடையிலும் ஒரு கண்காணிப்பு பொறிமுறையும் ஒவ்வொரு பொறிமுறையும் ஒவ்வொரு துறையும் தங்களுடைய செயல்களை சரியாக செய்வதற்கு இன்னொரு துறையினுடைய பங்களிப்பும் அவசியமாக காணப்படுகின்றது. உதாரணமாக நான் முதல் சொன்ன உதாரணத்தை பார்க்கின்ற பொழுது கூட ஒரு துறை உருவாக்குகின்ற சட்டத்தினை இன்னொரு துறை அமல்படுத்துகின்றது. இன்னொரு துறை அவ்வாறு அமல்படுத்துகின்ற போது ஏற்படுகிற சம்பந்தமான சட்ட சிக்கல்களை தீர்த்து வைக்கின்றது. ஆக மொத்தம் 3ம் கட்டமைப்பு ரீதியில் வேறுபட்டிருந்தாலும் கூட செயற்பாட்டு அடிப்படையில் ஒருமித்ததாக சொன்னால் இணைந்து செயற்பட வேண்டிய செயல்மைதான் காணப்படுகின்றது. ஒரு நாட்டினுடைய அபிவிருத்தி, ஒரு நாட்டுடைய முன்னேற்றம், ஒரு நாட்டினுடைய சர்வதேச உறவுகள், இவை அனைத்தும் இந்த 3 துறைகளும் இவ்வாறு சரிசமமாக ஒன்றையொன்று தங்கி அதே நேரம் ஒன்றையொன்று வழிநடத்தி, நீங்கள் முதல் குறிப்பிட்டது போல செக் அண்ட் பேலன்ஸ், அவர்கள் அதை ஒன்றை பரிசோதித்து பிறகு அதனை நடைமுறைப்படுத்துவதற்கும் வழிகாட்டுவதற்கும் பிழைகள் ஏற்படுகின்ற போது அதனை சுட்டிக்காட்டுவதற்குமான சுயாதீனத்தன்மையில் இருந்தால்தான் இந்த சர்வதேச விடயங்கள். ஆகவே நாங்கள் நிகழ்ச்சியின் அடுத்தடுத்த பகுதிகளில் நாங்கள் அண்மைய கால விடயங்கள் பற்றியும் பேசலாம். குறிப்பாக அண்மைய காலங்களில் ஏற்பட்ட இந்த முரண்பாடுகள், இதற்காக இந்த 3 துறைகளுக்கும் இடையிலாக ஏற்பட்ட பிரச்சனைகள், அதன் மூலமாக நாடு எதிர்கொண்ட பிரச்சனை, இவ்வாறான விடயங்களை பற்றி நாங்கள் பேசலாம். அதற்கிடையில் இந்த அரசியலமைப்பு, ஒரு நாட்டுடைய அரசியலமைப்பு எவ்வாறு ஆக்கப்படுகின்றது, அதனுடைய திருத்தங்கள் எவ்வாறு கொண்டு வரப்படுகின்றது, அதில் உள்ளடக்கப்படுகின்ற விடயங்கள் எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படுகின்றது? அரசியலமைப்பு என்பது சாதாரணமாக எங்களுடைய மக்களுக்கு விளங்குகின்ற பாசையில் சொல்வதான சொன்னால், நாங்கள் உறுதிகள் சம்பந்தமாக காணி உறுதிகள் சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது தாய் உறுதி என்று சொல்லை பயன்படுத்துவோம். அதாவது சாதாரண உறுதிகளிலே சிக்கல் ஏற்படுகின்ற பொழுது நாங்கள் தாய் உறுதியினைத்தான் பார்ப்போம். இந்த உறுதியிலே இருக்கின்ற சிக்கல்கள் சம்பந்தமாக தீர்த்துக் கொள்வதற்காக தாய் நினைப்போம். அதே போன்று, அதாவது என்ன அர்த்தம் என்று சொன்னால், தாய் உறுதியில் இருக்கின்ற அல்லது இல்லாதிருக்கின்ற விடயங்கள் இந்த அதுக்கு கீழ் வருகின்ற உறுதிகளிலே இருக்க முடியாது. அதே போல் தான் இந்த அரசியலமைப்பு என்று சொல்லுகிறது நாங்கள் சட்டத்தை சொல்லுகின்ற தாய் சட்டம்னு சொல்லுவோம். அதாவது இதுக்கு பிறகு அதுதான் அடிப்படை. ஒரு நாட்டினுடைய கட்டமைப்பு இந்த 3 துறைகளும் எவ்வாறு செயற்படுத்தப்பட வேண்டும், எவ்வாறு கட்டமைக்கப்பட வேண்டும், எவ்வாறு உருவாக்கப்பட வேண்டும் என்ற விஷயங்களை அடிப்படையாக சொல்லுகின்ற ஒரு அரசு ஆவணம், சட்ட ஆவணம்.
இந்த ஆவணத்துக்கு அமைவாகத்தான் அதற்கு பிறகு உருவாக்கப்படுகின்ற அனைத்து சட்டங்களும் உருவாக்கப்பட வேண்டும். அதாவது அரசியலமைப்பை மீறியதாக உருவாக்கப்பட முடியாது. இந்த அரசியலமைப்பானது பார்லிமெண்டத்திலே கொண்டு வரப்பட்டு அங்கு நிறைவேற்றப்பட்டு பின்னர் மக்களுடைய வாக்களிப்புக்காக ரெஃபரண்டம் மக்கள் தீர்ப்புக்காக கொண்டு செல்லப்பட வேண்டும். அரசியலமைப்பில் திருத்தங்கள் கொண்டு வரப்படுகின்ற பொழுது அதற்குரிய சில ஏற்பாடுகள் அரசியலமைப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எங்களுடைய இப்போதைக்கு அரசியலமைப்பில் சொல்லப்பட்டிருக்கின்றது. சில ஏற்பாடுகள் வந்து பார்லிமெண்டத்திலே மட்டும் கொண்டு வந்து தீர்க்கப்படலாம். சில ஏற்பாடுகள் வந்து அதாவது சாதாரண பெரும்பான்மையுடன் 50% என்ற அடிப்படையில் தீர்க்கப்படலாம், மாற்றங்கள் கொண்டு வரப்படலாம். இல்லை என்று சொன்னால் சில விஷயங்கள் சம்பந்தமாக 3/2 பெரும்பான்மையை நிரூபித்து அதன் பின்னர் மக்கள் தீர்ப்புக்கு கொண்டு செல்லப்பட்டு அதன் அடிப்படையிலும் திருத்தங்கள் கொண்டு வரலாம். பாராளுமன்றம் உருவாக்கப்படுகின்ற பொழுதும் கூட அந்த பாராளுமன்றம் அல்ல அரசியலமைப்பு உருவாக்கப்படுகின்ற பொழுது கூட புதுசாக உருவாக்கப்படுகின்ற பொழுது கூட அடிப்படை 3/2 பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்டு பின்னர் மக்கள் தீர்ப்புக்கு கொண்டு செல்லப்படுதாங்க. இதில் 2 அதாவது 3/2 பெரும்பான்மை நிரூபிக்கப்படாத பொழுது மக்கள் தீர்ப்புக்கு போக முடியாது. 3/2 பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்டிருக்கிறதுக்காக கூட அது கட்டாயமாக அரசியலமைப்பு வரும் அவசியம் இல்லை. மக்கள் தீர்ப்பில் நிராகரிக்கப்படுகின்ற பொழுது அது அரசியலமைப்பாக கொண்டு வரப்பட முடியாது. ஆக மிக ஒரு நுணுக்கமாக சொல்ல வேண்டுமானால் எங்களுடைய நாட்டினுடைய ஒவ்வொரு தனி மனிதனுடைய விடயங்களாக இருந்தாலும் சமூக சார்ந்த விட எந்த ஒரு சட்டமாக இருந்தாலும் அது அரசியலமைப்பின் ஊடாகத்தான் கொண்டு வரும், அரசியலமைப்புக்கு உட்பட்டதாக அமைவாகத்தான் இருக்கும். ஆக நாங்கள் இந்த அரசியலமைப்பு மாற்றங்கள் இது பற்றிய பேச்சுக்கள், அரசியலமைப்பு மாற்றங்கள் சம்பந்தமான கருத்தாடல்கள், அரசியலமைப்பின் திருத்தங்கள் பற்றிய விடயங்களை பேசுகின்ற போது இதில் இருக்கின்ற ஆழம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆகவே ஒரு முயற்சி முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது பற்றியும் நாங்கள் இன்னொரு நிகழ்ச்சி விரிவாக பேசலாம். இந்த புதிய அரசியலமைப்பு மாற்றங்கள், அதில் கொண்டு வரப்பட இருக்கின்ற வேண்டிய விடயங்கள், கொண்டு வரப்பட இருக்கின்ற விடயங்களில் இருக்கின்ற உள்ளார்த்தங்கள் பற்றிய விடயங்களை நாங்கள் இன்னொரு நிகழ்ச்சியில் பேசலாம். நாங்கள் தொடர்ந்து இந்த சமகால விடயங்கள், சமகாலத்தில் ஏற்பட்ட இந்த மாற்றங்கள் இது பற்றிய விடயங்களையும் நாங்கள் விரிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். வர மக்கள் சேவை நிகழ்ச்சியில் அண்மை அரசியல் மாற்றங்கள், அதுபோல இந்த நிர்வாகத்துறை, சட்டவாக்குத்துறை, நீதித்துறைக்கு இடையிலான ஒரு முரண்பாடு, குழப்பமான சூழ்நிலை, அதன் பின்னராக இப்போது சுமூகமான ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அந்த குழப்பங்கள் பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். சட்டத்தரணி ஐங்கரனோடு இந்த கலந்துரையாடல் சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஐங்கரன் அவர்கள் குறிப்பிடுங்கள், இந்த அண்மைய கால மாற்றம், குறிப்பாக நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி மேற்கொண்ட மாற்றம், ஒரு ஆட்சி மாற்றம், அதன் பின்னர் தேர்தலுக்கான ஒரு அழைப்பு, அதன் பின்னராக அந்த தேர்தலுக்கு எதிராக ஒரு தரப்பினர் நீதித்துறைக்கு நாடி அவர்கள் தாங்கள் கூறிய விடயங்களை நியாயப்படுத்தி இருக்கின்றார்கள். அதற்காக தீர்ப்பு சார்பாக அமைந்திருக்கின்றது. ஒரு ஜனநாயகத்தின் மிக பிரதானமான ஒரு அடிப்படைகளில் ஒன்றாக தேர்தலை குறிப்பிடுவார்கள். ஆக இம்முறை ஒரு பிரதான கோஷமாக அல்லது பிரதான வாத பொருளாக இருந்தது தேர்தலை கோரியவர்களுடைய பிரிவினர் குறிப்பிட்ட விடயம், தேர்தல் என்பது ஜனநாயகம். ஆகவே எங்களுடைய இறைமையைத்தான் நாங்கள் அவர்களுக்கு வழங்கியிருக்கோம், கையெழுத்திருக்கோம். ஆக எங்களுடைய இறைமையை மீறியதாக அது அமையாது. இவ்வாறு இது நியாயப்படுத்தப்பட்டது. இந்த உள் விடயங்கள் பற்றி கொஞ்சம் தெளிவாக குறிப்பிடுங்கள். ஜனநாயகத்தினுடைய அடிப்படை தேவைப்பாடுகளில் ஒன்று தேர்தல். ஆனால் தேர்தல் மட்டுமல்ல ஜனநாயகத்தினை நிலைநாட்டுவதில் முக்கியமானது. ஜனநாயகம் என்று பார்க்கின்ற பொழுது எங்கள் அனைவராலும் பொதுவாக சொல்லப்படுகின்ற ஒரு வாக்கியம் இருக்கின்றது, மக்களால் மக்களுக்கான ஆட்சி என்று சொல்லுகின்றது. அதாவது எங்களுடைய இறைமையை நீங்கள் குறிப்பிட்டது போல இங்கே இலங்கையிலே நாங்கள் பாராளுமன்ற பார்க்கின்ற பொழுது எங்களுடைய நேரடியானது நேரடியற்ற ஜனநாயகம், இன்டைரக்ட் டெமோக்ரஸி என்று சொல்லுவோம். அதாவது எங்களுடைய இறைமையை நாங்கள் எங்களுடைய பிரதிகளிடம் கையளித்து அவர்கள் மூலமாக இந்த நாட்டினுடைய பரிபாலனத்தை நாங்கள் பார்த்துக்கொள்வதாக அமைகின்றது. ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்கு தேர்தல் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் தேர்தலானது சட்ட வரைமுறைகளுக்கு உட்பட்டதாக நடத்தப்படுவது. அதை மீறியதாக நடத்தப்படுகின்ற தேர்தலானது உண்மையாக ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்கு ஒரு ஏதுவாக அமையுமா என்பதுதான் கேள்வி. அண்மைய எங்களுடைய உயர்நீதிமன்ற தீர்ப்பினை பார்க்கின்ற பொழுது அது மிகவும் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கின்ற அந்த தீர்ப்பிலே, அதாவது அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் தேர்தல் என்பது ஜனநாயகத்துடைய அடிப்படை, ஆனாலும் கூட எங்களுடைய சட்டங்கள் ஏற்பாடுகளுக்கு அமைவாக அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணாக அந்த தேர்தல் ஒன்று கொண்டு வரப்படுகின்ற பொழுது தேர்தலுடைய நோக்கம் ஜனநாயகம் இருந்தாலும் கூட அவ்வாறு சட்டம் முரணானதாக கொண்டு வரப்படுகின்ற தேர்தலுடைய முறிவுகள் சட்ட வெளிதட்டுதன்மையாக காணப்படும். அதன் மூலமாக நாங்கள் அதன் காரணமாக அதை அனுமதிக்க முடியாது என்ற அடிப்படையிலே தான் அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. அதனால்தான் இந்த மக்கள் மத்தியிலே ஜனநாயகம் என்று சொல்வது வெறுமனே தேர்தல் என்று சொல்லுகின்ற அடிப்படையிலே காணப்படுகின்றது. அதில் இருக்கின்ற சிக்கல் என்னவென்று சொன்னால்,
தேர்தல் என்ற அடிப்படையில் மட்டும் பார்க்கின்ற பொழுது வெறுமனே எண்ணிக்கை அடிப்படையிலான தீர்மானங்களாக மாறிவிடும். வெறுமனே எண்ணிக்கையை மட்டும் அடிப்படையாக அப்படி பார்க்கின்ற பொழுது பெரும்பான்மை என்று நான் இங்கே சொல்வது வந்து தனியோ இனத்தை அடிப்படையாக மட்டுமல்ல, எந்த ஒரு விஷயமா இனம், மதம், மொழி, நிறம் இல்லது கருத்தீர்ப்பு என்னுடைய கொள்கை சம்பந்தமான விடயங்களாக கூட பெரும்பான்மை சம்பந்தமான விடயங்கள் மட்டும் கருத்தில் எடுக்கப்படுகின்ற ஒரு பாதகமான ஒரு அபாயகரமான சூழ்நிலை உருவாக்கி இலக்கத்தின் அடிப்படையில் மட்டும் வைத்து பார்க்கின்ற பொழுது அதன் காரணமாகத்தான் நாங்கள் சொல்கிறது சொன்னால் தேர்தல் மட்டுமல்ல ஜனநாயகத்தினுடைய கட்டமைப்பு. ஜனநாயகத்துடைய ஆரம்ப கட்டமைப்பாக வேணும் என்று சொன்னால் அதை சொல்லலாம். ஆனால் அதற்கு பிறகு அந்த ஜனநாயகத்தின் உள்ளாக ஜனநாயகத்தினுடைய அடிப்படை கோட்பாடுகளிலே ஒன்று இருக்கின்றது, தனிப்பட்ட சுதந்திரங்கள், மனித உரிமைகள் என்பவற்றை பாதுகாப்பதாக ஜனநாயகம் அமைய வேண்டும். அதுக்கு மிகவும் முக்கியமாக சொல்லுகின்றார்கள் வந்து சிறுபான்மை குழுக்களுடைய அபிலாஷைகள் பாதுகாக்கப்படுவதாக அமைய வேண்டும். இங்கே சிறுபான்மை குழுக்கள் என்று சொல்வது ஆரம்பத்தில் சொன்னது போல பலதரப்பட்ட விதமாக இருக்கலாம். சிறுபான்மை குழு என்று இனமான சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், மதம், மொழி சம்பந்தப்பட்டதாக. இங்கே சிறுபான்மை என்ற ஒரு இனத்தை அல்ல, இலக்கத்தை சிறுபான்மை குழுக்கள் எண்ணிக்கை அடிப்படையிலான சிறுபான்மையினை குறிக்கிறதாக இருக்கலாம். அந்த அடிப்படையிலே பார்க்கின்ற போது அவருடைய உரிமைகள் மறுப்பதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. அதன் காரணமாகத்தான் அதை கட்டுப்படுத்துவதற்கான கட்டமைப்புகளை உள்வாங்கியதாக அரசியலமைப்பு காணப்படுகின்றது. இந்த வெறுமனே இலக்கத்தை வைத்து மட்டும் பார்க்கின்ற அடிப்படையிலான கோரிக்கைகளாகத்தான், அதாவது ஒரு 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 பிரசித்தமான கருத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு மக்கள் கேட்கின்ற அடிப்படையிலானதாகத்தான் தேர்தல் வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையினை ஒரு குழு முன்வைத்தது. ஆனால் அது வெறும் இலக்கத்தை அடிப்படையாக மட்டும் கொண்டதாக பார்க்கப்படுகின்றது. ஆனால் அதை சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில் பாப்புலிஸ்ட் ஐடியாலஜின்னு சொல்வார்கள். ஆனால் அது வந்து அவர்கள் ஜனநாயகத்துக்கு முரணானவர்களா என்று பார்க்கின்ற பொழுது இல்லை, அவர்களும் தேர்தலைத்தான் கேட்கின்றார். தேர்தல் வந்து ஜனநாயகத்தினுடைய ஒரு கூறு. ஆனால் அவர்கள் அந்த நேரத்திலே முன்னெடுக்க வருகின்றது என்று சொன்னால், அவர்கள் ஜனநாயகத்தின் மூலமாக நேரடியாக வைக்கின்ற விஷயம் என்று சொன்னால், வெறுமனே எண்ணிக்கை அடிப்படையாக வைத்துக் கொண்டு அல்லது ஒரு குழுவினுடைய எண்ணிக்கையிலே மேம்பட்டிருக்கின்ற குழுவினுடைய அபிலாஷைகளை மட்டும் நிறைவேற்றுகின்ற விஷயமான கோரிக்கைகளை முன்வைக்கின்ற பொழுதுதான் அது ஜனநாயகத்துக்கு முரணானதாக மாறுகின்றது. அதன் காரணமாகத்தான் அந்த மீறல்களை அந்த கட்டுப்பாட்டுகள் வைத்திருப்பதற்காகத்தான் நாங்கள் ஏனைய பொறிமுறைகளை வைத்திருக்கின்றோம் இந்த ஜனநாயக கட்டமைப்புக்குள்ளே. அதன் காரணமாகத்தான் பலதரப்பட்ட கட்டமைப்புக்கான நீதிமன்றம் கூற ஜனநாயகத்தினுடைய கட்டமைப்பு, கருத்து வெளியிடும் சுதந்திரம் ஜனநாயகத்தினுடைய கட்டமைப்பு, ஒன்று கூடும் சுதந்திரம் ஜனநாயகத்தினுடைய கட்டமைப்பு. அந்த கட்டமைப்புகள் எல்லாம் சேர்ந்துதான் ஜனநாயகம் ஒட்டுமொத்தமாக பாதுகாக்கப்படுமே தவிர, ஜனநாயகத்தினுடைய நோக்கம் நிறைவேற்றப்படுமே தவிர தனிய தேர்தலின் ஒன்றின் மூலமாக மட்டும் ஜனநாயகம் நிறைவேற்றப்பட மாட்டாது. அதேவேளை இப்போ இந்த எங்களுடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைவேற்ற அதிகார உடைய ஜனாதிபதி முறையை கொண்ட நாடு. 19வது திருத்தத்தின் மூலம் அவருடைய அதிகாரங்கள் சிலது மட்டுப்படுத்தப்பட்டால் அதன் மூலமாகத்தான் இந்த தீர்ப்பு கூட ஒரு சாதகமான முறையில் இருந்தது. இல்லாவிட்டால் ஜனாதிபதிக்கு எந்த நேரமும் பார்லிமெண்டத்தை கலைக்கக்கூடிய அதிகாரம் ஒரு வருடத்துக்கு பின் எந்நேரமும் கலைக்கக்கூடிய அதிகாரம் இருந்தது. ஆக இவ்வாறான ஒரு நிர்வாகத்துறைக்கும் சட்டவாக்கத்துறைக்கும் நீதித்துறைக்குமான ஒரு பேலன்ஸ் இல்லாத தன்மை, ஒரு முரண்பாடான தன்மைகள் வருகின்ற போது இந்த அரசியலமைப்பு இதனை நிவர்த்தி செய்வதற்கு இவ்வாறான ஒரு பங்களிப்பை வழங்குகிறது. இந்த அளவு முக்கியத்துவமான விடயமாக இருக்கிறது. அரசியலமைப்பிலே திட்டவட்டமாக கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. சட்டம் என்று பார்க்கின்ற பொழுது என்ன விதமாக அந்த அரசியலமைப்பு ஏற்பாடுகள் பொருள்கொள் செய்யப்படுகின்றது, அதாவது சாதாரண தமிழிலே சொல்கின்ற பொழுது அர்த்தம் கொடுக்கப்படுகின்றது என்ற அடிப்படையில் தான் இது பார்க்கப்படுகின்றது. அரசியலமைப்பிலே இந்த சமத்துவத்துக்கு, அதாவது வந்து செக் அண்ட் பேலன்ஸுக்கான அடிப்படைகள், இந்த அதிகார செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸுக்கான செயற்பாடுகள் காணப்படுகின்றது. ஆனால் அது பூரணமானதாக போதுமான அளவிற்கு இருக்கின்றதா என்று சொல்வதானது கேள்விக்குறிகள் இருக்கின்றது. உதாரணமாக பார்க்கின்ற பொழுது பார்லிமெண்டத்தில் இருக்கின்ற கான்ஸ்டிடியூஷனல் கவுன்சில் மூலமாகத்தான் உயர் நீதிமன்றங்களுக்கான நியமனங்கள் ஜனாதிபதியிடம் கொண்டு செல்லப்படுகின்றது. அங்கு சட்டவாக்கத்துறையினுடைய தலையாடு காணப்படுகின்றது. அதன் பின்னர் ஜனாதிபதி அவர்களுடைய பரிந்துரைகளின் அடிப்படையில் வைத்துக்கொண்டு அந்த நீதிபதிகளை நியமிக்கின்றார். பின்னர் நீதிபதிகள் வருகின்றார்கள். எங்களுடைய இவ்வாறான ஒரு பொறிமுறைகள் எங்களுடைய அரசியலமைப்புகளே காணப்படுகின்றது சிறு உதாரணத்தை வச்சு பார்க்கின்ற பொழுது. ஆனால் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுதுதான் 18வது திருத்தச் சட்டம் ஜனநாயகத்துக்கு முரணானதாகவும் 19வது திருத்தச் சட்டம் அந்த முரணற்ற தன்மையினை கொண்டு வருவதாகவும் நிறைவேற்று அதிகாரம் உள்ள ஜனாதிபதியுடைய அதிகாரங்களை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு குறைப்பதாகவும் காணப்படுகின்ற. அதன் காரணமாகத்தான் ஜனநாயகத்தினுடைய வெற்றியாக பார்க்கப்படுகின்ற இந்த தீர்ப்பு கருதப்படுகின்றது. எங்களுடைய அரசியலமைப்புக்கு ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது இந்த செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ், செக் அண்ட் பேலன்ஸ் சொல்லப்படுகின்ற விஷயங்கள் வந்து இன்னும் மேம்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள், வாய்ப்புகள் காணப்படுகின்றது, மேம்படுத்தப்பட வேண்டும். அதற்கான ஏதுக்கள் அரசியலமைப்பில் உள்வாங்கப்பட வேண்டும், அரசியலமைப்பு திருத்தங்களாக கொண்டு வரப்பட வேண்டும், அல்லது புதிய அரசியலமைப்பிலே கொண்டு வரப்பட வேண்டும். ஆனால் அவ்வாறான விஷயங்களில் மக்களுடைய அழுத்தம்
பெரிதாக காணப்படாதன் காரணமாக ஒவ்வொரு முறையும் ஆட்சியை கைப்பற்றுகின்ற நோக்கில் அரசாங்க கட்சிகள் கொடுக்கின்ற அரசியல் கட்சிகள் கொடுக்கின்ற வாக்குறுதிகள் வந்து பதவியேற்ற பின்னர் மலங்கடிக்கப்பட்டு கொண்டு போகின்றது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அனுபவத்திலே இந்த முறைதான் முதல் முறையாக அரசியலமைப்பு என்று சொல்லப்படுகின்ற விஷயமானது உயர் நீதிமன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும் வெளியாலே எடுத்து வரப்பட்டு அடிப்படை மக்கள் மத்தியில் மற்றும் கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டு அந்த ஒரு அரசியலமைப்பு மீறப்படுகின்ற பொழுது எவ்வாறான ஒரு சூழ்நிலையை நாடு எதிர்நோக்க வேண்டும், அந்த நாடு எதிர்நோக்குகின்ற சூழ்நிலைகளின் காரணமாக எந்த அடிப்படையில் ஒவ்வொரு தனிநபரும் பாதிக்கப்படுகிறார் என்பதை விளங்கி கொண்டு இந்த ஒரு பூர்ணமான அரசியலமைப்பு மாற்றத்துக்கு திருத்தத்துக்கு ஒரு ரிஃபார்முக்கு வந்து சீர்திருத்தத்துக்கு வந்து நாங்கள் குரல் கொடுக்க வேண்டிய தேவையினை இந்த கடந்த 50 நாட்கள் வந்து எங்களுக்கு தெளிவாக சொல்லி சென்றிருக்கின்றது. குறிப்பாக இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் ஜனாதிபதியினுடைய கருத்து பின்வாங்க செய்யப்பட்டிருக்கின்றது. ஆக இந்த அரசியலமைப்பில் அல்லது திருத்தத்தில் அவ்வாறான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. 19வது திருத்தத்தின் மூலமாக ஜனாதிபதியினை கேள்விக்குட்படுத்தக்கூடிய தன்மை கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அதுக்கு முன்னர் வந்து ஜனாதிபதியினை கேள்விக்குட்பதற்கான சந்தர்ப்பங்கள் வந்து மிக 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 மட்டுப்படுத்தப்பட்டு காணப்பட்டிருக்கின்றது. இந்த தீர்ப்பினுடைய அண்மைய தீர்ப்பினுடைய உயர்நீதிமன்ற தீர்ப்பினுடைய மிகவும் முக்கியமான கருத்து என்னவென்று சொன்னால், ஜனாதிபதியாக இருக்கின்ற போது செய்யப்படுகின்ற நிறைவேற்றுத்துறை அவர்கள் செய்த வழக்கு தாக்கல் செய்து சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னால், அவர்களுடைய அடிப்படை உரிமை ஏற்பாடுகள் மீறப்பட்டிருக்கின்றதுன்னு சொல்லியிருக்கின்றார்கள். அதை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. அதாவது வந்து ஜனாதிபதி தன்னுடைய அதிகாரத்தினை மீறுகின்ற பொழுது அதை நீதிமன்றத்தின் மூலமாக கேள்விக்குட்படுத்தக்கூடிய தன்மையினை வந்து இந்த 19வது திருத்தம் கொண்டு வந்திருக்கின்றது. அதை நீதிமன்றம் மிக தெளிவாக வேற கூறியிருக்கின்றது தன்னுடைய தீர்ப்பிலே. அதன் காரணமாகத்தான் இந்த ஜனாதிபதியுடைய பாராளுமன்றத்தை கலைப்பதற்கான அந்த கெசட்டினை வந்து கேள்விக்குட்படுத்தக்கூடிய தன்மையும் அது சட்டத்துக்கு முரணானது அரசியலமைப்புக்கு முரணானது என்கின்ற தீர்ப்பையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையினை உருவாக்கி தந்தது இந்த 19வது திருத்தச் சட்டம். ஆக நாங்கள் இனி விடயங்கள் பற்றியும் பேசலாம். குறிப்பாக எங்களுடைய இந்த ஜனநாயக ரீதியான சில வெற்றிகளை பற்றி நாங்கள் குறிப்பிட வேண்டும். குறிப்பாக நாங்கள் பேசுகின்ற போது இந்த 19வது திருத்தம் முழுமையாக எல்லா விடயங்களும் பூர்த்தி செய்யப்பட்ட விடயங்களாக குறிப்பிடப்படாவிட்டாலும் கூட இன்று இந்த பெறப்பட்டிருக்கின்ற நம்பிக்கை அல்லது இன்று பெறப்பட்டிருக்கின்ற இந்த ஜனநாயக மாற்றம் அதற்கான ஒரு அடிப்படையை அது வழங்கியிருக்கின்றது. ஆகவே இந்த வெற்றி அல்லது இந்த மாற்றம் இவ்வாறான ஒரு நம்பிக்கையை தந்திருக்கின்றது. தனிப்பட்ட ரீதியிலே பார்க்கின்ற பொழுது 19வது சட்டம் என்பது ஒரு பக்கமாக வைத்துக்கொண்டு பார்க்கின்ற பொழுது இந்த நீதிமன்ற தீர்ப்பானது வந்து நம்பிக்கையினை கொடுத்திருக்கின்றது. அதாவது வந்து ஒரு நிர்வாகத்துறை அதிகார துஷ்பிரயோகம் செய்கின்ற பொழுது அது தட்டி கேட்பதற்கான சந்தர்ப்பத்தினை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது. அது சராசரி மக்கள் மத்தியில் கூட ஒரு நீதிமன்றத்துக்கு போக முடியும் என்கின்ற நம்பிக்கையினை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது. நீங்கள் சொன்னது போல 19வது திருத்த சட்டம் இன்றைய இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு சாதகமாக அமைந்து விட்டாலும் கூட அது ஒரு பூரணமான திருத்தம் அல்ல. அதனுடைய உண்மையாக அந்த கொண்டு வரப்பட்ட முன்மொழிவு வந்து இதை விட பலந்துபட்ட விஷயங்களையும் மிகவும் நேர்த்தியான விஷயங்களையும் கொண்டிருந்தது. இருந்தாலும் கடைசி நேரத்திலே வந்து பாராளுமன்றத்திலே மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டு உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில், அதாவது வந்து அந்த சட்ட வரைவு சம்பந்தமாக உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையிலே பல மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டு வெறும் 3/2 பெரும்பான்மை வாக்குகளுடன் நிறைவேற்றக்கூடிய விதமாக அந்த மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டது. ஆனால் நாங்கள் பொதுவாக பார்க்கின்ற பொழுது இந்த மாற்றங்கள் 78ஆம் ஆண்டு அரசியலமைப்பு கொண்டு வரப்பட்டதிலிருந்து பிறகு கொண்டு வரப்பட்ட அனைத்து திருத்தங்களும் வந்து அந்தந்த காலத்தில் இருந்த அரசியல் கட்சிகள் தங்களுக்கு சார்பான ஒரு மாற்றத்தை கொண்டு வரப்பட்ட திருத்தங்களாக தான் காணப்படுகின்றது. உதாரணமாக இதுவரை காலமும் காணப்படுகின்ற 19 திருத்தங்களிலே வந்து 13வது திருத்த சட்டமும் 17வது திருத்த சட்டமும் தான் ஓரளவுக்கு நாட்டினுடைய பிரச்சனையை தீர்க்கின்ற அடிப்படையிலே கொண்டு வரப்பட்ட திருத்தங்களாகவும், ஏனைய அனைத்தும் அரசியலமைப்பு சட்டத்தரணிகளுடைய பார்வையிலே பார்க்கின்ற பொழுது ஏனைய அனைத்தும் அந்தந்த திருத்தத்தினை கொண்டு வந்த அரசியல் கட்சிகளினுடைய அக்கறைகளை பேணி பாதுகாக்கின்ற விதத்திலாம் கொண்டு வரப்படுகின்றது. இப்பொழுது பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற ஜேவிபி கொண்டு வரப்போவதாக சொல்லிக் கொண்டிருக்கின்ற 20வது திருத்த சட்டம் கூட நிறைவேற்று அதிகாரமுள்ள ஜனாதிபதி முறையினை முற்றாக ஒழிப்பதற்கு என்ற அடிப்படையிலே கொண்டு வரப்படுகின்றது. அவ்வாறு ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச்சிலே ஒரு பூரணமான ஒரு அணுகுமுறை இல்லாமல் தனித்தனி விஷயங்களை தெரிவு செய்து ஒரு திருத்தம் ஒன்றை கொண்டு வருகின்ற பொழுதுதான்
எங்களுக்கு கடந்த காலத்திலே மிக அண்மையில் ஏற்பட்ட போன்ற சிக்கல்கள் ஏற்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. என்ன சொன்னால் இது வந்து ஒவ்வொரு முறையும் ஒழுகுகின்ற பொழுது அதற்கு கீழே ஏதாவது ஒரு பாத்திரத்தை வைக்கின்ற செயல்முறையாக காணப்படுகின்றதை தவிர ஒட்டுமொத்தமாக அந்த கூரையினை மாற்றுவதற்கான ஒரு செயற்பாடாக காணப்படவில்லை. அதன் காரணமாகத்தான் பலருடைய கருத்துக்களாக காணப்படுகின்றது. இந்த திருத்தங்களை ஒரு பக்கமாக ஒதுக்கி வைத்துவிட்டு உண்மையாகவே முழுமையான ஒரு புதிய அரசியலமைப்பு ஒன்றினை கொண்டு வர வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது என்று சொல்லி. என்ன சொன்னால் அவர் சொல்லுவார்கள், நாங்கள் சுதந்திரம் அடைந்ததுக்கு பின்னர் உருவாக்கிய 72ஆம் ஆண்டு அரசியலமைப்பாக இருக்கட்டும் 78ஆம் ஆண்டு அரசியலமைப்பாக இருக்கட்டும், அந்த 2 அரசியலமைப்புகளுமே அரசியலமைப்பு சட்டத்தரணிகள் சொல்லுவார்கள், ஆய்வாளர்கள் சொல்லுவார்கள், ரெண்டுமே அந்தந்த காலத்து அரசியல் கட்சிகள் தங்களுடைய தேவைகளை தாங்கள் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கான அடிப்படையிலேயே உருவாக்கியதாகத்தான் காணப்படும். அதன் காரணமாகத்தான் இன்றைக்கு இவ்வளவு சிக்கல்களும் காணப்படுகின்றது. எங்களுடைய இனப்பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதை தவிர தேசிய மட்டத்திலே இவ்வாறான 3 துறைகளுக்கும் ஏற்படுகின்ற பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அது ஏற்படுவதற்கான காரணமாக காணப்படுகின்றது ஜனநாயகம் நாடு என்ற அடிப்படையிலே பார்க்காமல் அரசியல் கட்சிகள் தங்களுடைய தேவைகளுக்காக பயன்படுத்தி கொண்டது, அந்த அரசியலமைப்பு உருவாக்க பொறிமுறையை பயன்படுத்தி கொண்டது தான் காரணமாக தெரிகின்றது. குறிப்பாக எங்களை போன்ற அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாடுகளில் அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாத சந்தர்ப்பத்தில் குறிப்பாக அண்மைய அந்த குழப்பம் கூட மிகப்பெரிய ஒரு பாதிப்பை எங்களுக்கு தந்திருந்தது. பல நாடுகள் சுற்றுலா பயணிகளை இங்கே அனுப்புவதை தடை செய்திருந்தது. அது மாத்திரமல்ல, பல முதலீட்டாளர்கள் மீண்டும் சென்றிருக்கின்றார்கள். இவ்வாறான ஒரு குழப்பங்கள் தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற போது நாங்கள் தொடர்ந்துமே அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாடு, இந்த பல விடயங்களில் நாங்கள் பின்தங்கிய நிலையில் இருக்கோம். ஆக எங்களுடைய மக்களும் குறிப்பாக சிந்தனையாளர்கள் அதுபோல சமூக சிந்தனை உள்ளவர்கள் இது பற்றி பேசுகின்றவர்கள் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்கின்றவர்கள் சொல்லுகின்ற விடயங்களை உள்வாங்கிக் கொண்டு அடுத்த கட்ட நகர்வுகளை முன்னெடுக்க வேண்டும். குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்டது போல இம்முறை அரசியலமைப்பு தான் மக்கள் மத்தியில் கருத்துக்களை உள்வாங்கியதாகவும் இருக்கிறது. ஆகவே அடுத்த கட்டம் என்ன, அடுத்த நகர்வு எவ்வாறானதாக அமைந்தால் பொருத்தமாக இருக்கும், எவ்வாறு அமையப் போகின்றது? என்னுடைய பார்வையில் இந்த முதலே சொன்னது போல இந்த பாப்புலிஸ்ட் ஐடியாலஜின்னு சொல்லப்படுகின்ற விஷயம் என்னவென்று சொன்னால், முதலே சொன்னது போல அவர்கள் ஜனநாயகத்துக்கு முன்னானவர்கள் அல்ல. ஆனால் அவர்கள் இந்த ஈஸி வே அவுட்னு சொல்வார்கள். அதாவது இலகுவான முறையிலே பிரச்சனை தீர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில், அதுவும் பெரும்பான்மை விரும்புகின்றது என்ற அடிப்படையிலே பார்க்கின்ற தன்மை காணப்படுகின்றது. நாங்கள் ஒன்று விளங்கிக் கொள்ள வேண்டும், இருக்கின்ற ஆட்சி முறைகளிலே இந்த டெமோக்ரஸின்னு சொல்லப்படுகிற ஜனநாயகம்னு சொல்லப்படுகின்ற முறைதான் மக்களுடைய அபிலாஷைகளை நிறைவு செய்கின்ற ஒரு முறையாக காணப்படுகின்றது. அதன் காரணமாக நாங்கள் அர்த்தம் கொடுக்க முடியாது, இது மிகவும் பூர்ணமான ஒரு முறை என்று சொல்லி அர்த்தம் கொடுக்க முடியாது. அதிலே பல குறைபாடுகள் காணப்படுகின்றது. இந்த பாப்புலிஸ்ட் ஐடியாலஜி உள்ளவர்கள் என்று சொல்லுகின்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு இந்த மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டும். ஆனால் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த ஜனநாயக நிறுவனங்கள் என்ற கட்டமைப்புகளால் சொல்கின்ற பொழுது அதில் ஏற்படுகின்ற குறைபாடுகள், அதில் ஏற்படுகின்ற தாமதங்கள் காரணமாக ஏற்பட்ட விரக்தியின் காரணமாக அவர்கள் சொல்கின்ற கருத்து என்னவென்று சொன்னால், தாங்கள் பெரும்பான்மை வாக்களிப்பின் மூலமாக கொண்டு வரப்படுகின்ற ஒரு கவர்ச்சிகரமான தலைவர் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும், அந்த ஒருத்தர் மூலமாக சகல மாற்றங்களையும் கொண்டு வர வேண்டுகின்றது ஒரு தன்மை, ஒரு கருத்தேற்பு ஆழமாக வந்து கொண்டிருக்கின்றது. அது ஜனநாயகத்தினை அச்சுறுத்துகின்ற ஒரு விஷயமாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்று. ஜனநாயகத்தில் இருக்கின்ற குறைபாடுகளுக்காக நாங்கள் ஜனநாயகத்தினை தவிர்த்து என்ன நோக்கத்துக்காக ஜனநாயகம் கொண்டு வரப்பட்டது, என்ன நோக்கத்துக்காக இந்த 3 விதமான தூண்களும் பிரித்து வைக்கப்பட்டு செக் அண்ட் பேலன்ஸ் என்று சொல்ல உருவாக்கங்கள் கொண்டு வரப்பட்டது என்பதை மழுங்கடித்து மீண்டும் பழைய நிலைமைக்கு கொண்டு போய் ஒரு நபருக்கு கீழ் அல்லது ஒரு குழுவுக்கு கீழ் அனைத்து அதிகாரங்களையும் கொண்டு போய் செலுத்துவது என்பது செலுத்துவதற்கு நாங்கள் தயாராகுவோம் என்று சொல்வது அளவுக்கு எங்களுக்கு இந்த ஜனநாயகத்தின் மீது விதித்திலே விரக்தி ஏற்பட்டிருக்கின்றது என்று சொன்னால், அந்த ஒரு பாப்புலிஸ்ட் ஐடியாலஜிக்கு போய் அவ்வாறு அந்த அதிகாரங்களை ஒருவரிடம் கையளிப்பதை தவிர்த்து என்ன அடிப்படையில் நாங்கள் இந்த ஜனநாயக கூட்டத்தில் கலந்து கொள்வதன் மூலமாக அடிப்படையான ஜனநாயக கட்டமைப்பினை திருத்தி அமைக்க முடியும் என்ற அடிப்படையில் பார்க்க வேண்டும். நாங்கள் பாராளுமன்றத்துக்கு கொண்டு சென்றவர்கள், அனுப்பியவர்கள் அங்கு சென்ற பின்னர் அவர்கள் பிழை நடப்பதை கேள்வி கேட்பதற்கு முன்னர், அவர்களை அனுப்புவதற்கு முன்னர் சரியான ஆட்களை நாங்கள் அனுப்புகின்றோமா, நாட்டை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அனுப்புகின்றோமா, அல்லது தனித்தனி சில விஷயங்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அனுப்புகின்றோம் என்பதை நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையும் வாக்களிக்கின்ற பொழுது தீர்மானிப்போமாக இருந்தால் இந்த நாங்கள் எதிர்பார்க்கின்ற ஜனநாயகத்தினை மேம்படுத்துகின்ற இந்த பொறிமுறையானது காலகட்டத்தில் உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். நாங்கள் சரியானவர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பாமல் பாராளுமன்றம் சரியாக மாறும் என்று சொல்லி எதிர்பார்ப்பது என்பது
ஒரு கேள்விக்குரிய ஒரு நகைச்சுவைக்கு உரிய உரிய விடயமாகத்தான் நான் பார்க்கின்றேன். நாங்கள் எதை விதைக்கின்றோமே அதை அறுவடை செய்ய வேண்டும். ஆக நாங்கள் விதைப்பதொன்று அறுவடை எதிர்பார்ப்பது வேறொன்றாக இருக்க முடியாது. ஆக நீங்கள் இறுதியில் சொன்ன கருத்து ரொம்ப ஒரு முக்கியமான கருத்து. நாங்கள் மக்கள் மத்தியில் நாங்கள் கொண்டு போக வேண்டிய செய்தியாகவும் அது இருக்கின்றது என்கிறேன். குறிப்பாக உங்கள் கைகளில் இருக்கின்றது நீங்கள் யாரை பாராளுமன்றம் அனுப்ப வேண்டும் என்று. நீங்கள் அனுப்புகின்றவர்கள் எவ்வாறு நடந்து கொள்கின்றார்கள் என்பதனை நீங்களே பொறுப்பாளிகளாகவும் மாறுகின்றீர்கள். ஆகவே எதிர்வரும் காலங்களில் இவற்றை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு தேவையும் இருக்கிறது. அது பற்றிய விளக்கங்களை தெளிவுபடுத்தல்கள் தொடர்ச்சியாக நாங்கள் நிகழ்ச்சிகளூடாக வழங்குவோம் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. இந்த மாற்றத்தினூடாக ஐங்கரன் நாங்கள் தொடர்ந்து இது சம்பந்தமான நிகழ்ச்சிகளை வேறு வேறு வடிவங்களில் வழங்க எத்தனிக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிகள் நீங்கள் சொன்ன மாதிரி பெரும்பான்மை அல்லது மாஸ் ஆடியன்ஸ் அல்லது என்டர்டெயின்மெண்ட் எதிர்பார்க்கின்றவர்களுக்கான ஒரு விடயமாக இல்லாமல் இது சம்பந்தமான தேடலை உடையவர்களுக்கு அல்லது தெளிவுபடுத்தலை வழங்க வேண்டியவர்களுக்கான நிகழ்ச்சிகளாக அமையும். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி வார நிகழ்ச்சிகளுக்கு வருகை தர வேண்டும் தொடர்ச்சியாக என்ற ஒரு வேண்டுகோளை முன்வைத்து இந்த வார நிகழ்ச்சிக்கு வந்து இந்த நிலைமைகள் சம்பந்தமாக தெளிவுபடுத்தலை வழங்கி ஐங்கரன் உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள். நன்றி. மற்றும் ஒரு மக்கள் சேவை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இந்த வார மக்கள் சேவை நிகழ்ச்சியில் முக்கியமான ஒரு தலைப்பை தெளிவுபடுத்தி இருந்தோம். ஒரு ஆரம்ப புள்ளியாகத்தான் இந்த தெளிவுபடுத்தல் அமைந்திருந்தது. நிச்சயமாக இதன் விரிவான பல விடயங்கள் பற்றிய தெளிவுபடுத்தலையும் மக்களுக்கு வழங்க மக்கள் சேவை நிகழ்ச்சி தயாராக இருக்கின்றது.